அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இன்றைய வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மரியாளும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியாகிய மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். கவனிங்க பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பிரசங்கத்தை நீங்க கவனிக்கணும். பைபிள்ல இது நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதி. யோவான் சுவிசேஷ புத்தகம் மொத்தம் 21 அதிகாரங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். முன்பக்கம் 10 அதிகாரம், 11க்கு அப்புறம் 10 அதிகாரம். நடுவில் இருக்கிற இந்த 11வது அதிகாரம் மிக 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 சிறப்பு வாய்ந்த ஒரு புஸ்தகம், ஒரு அதிகாரமாய் கருதப்படுகிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தில் 57 வசனங்கள் இருக்கிறது. மொத்தம் 57 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். யாராவது ஒருத்தவங்க அந்த அற்புதத்தை சொல்ல முடியுமா? யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அதுல ஒரு 7 அற்புதங்களை, மிக ஆச்சரியமான அற்புதங்கள். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது யோவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீரை திராட்சரசமாய், அதிகாரியின் மகனை சுகமாக்கினது இந்த புஸ்தகத்திலே முக்கியமான ஒன்று. 38 வருஷ காலம் பெதஸ்தாவின் குளத்திலே படுத்திருந்த நடக்க முடியாதவனை சுகமாக்கிய சம்பவம் இந்த யோவான் புஸ்தகத்தில். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த அந்த அற்புதமும் இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கடலின் மீது இயேசு நடந்தார் என்ற அந்த அற்புதமும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பிறவி குருடனை சுகமாக்கியதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. லாசருவை உயிரோடு எழுப்பினதும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புஸ்தகத்தில் 7 முறை நானே 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 என்று சொல்லக்கூடிய மிக ஆச்சரியமான அற்புதமான வெளிப்பாடான சத்தியங்களும் இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நானே நானே என்று 7 முறை சொல்லுகிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். நானே உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே வாசல் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் 11வது அதிகாரத்திலே மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால், 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், இயேசு
அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நானே என்று சொன்னவர், நானே வழி, நானே வழி என்று சொன்னவர், நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாகவே இருந்தார். இயேசுவை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமாய் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சிநேகித்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறார்கள், ஆனால் இயேசு சிலரை மட்டும் அதிகமாய் நேசித்தார் என்பதற்கு ஆதாரங்கள் வேதாகமத்திலே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரியாளிடத்திலும் மார்த்தாளிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாக இருந்தார். ஒட்டுமொத்த குடும்பத்தினிடத்திலும் இயேசு அன்பாக இருந்தார், சிநேகிதனாய் இருந்தார். லாசருவுக்கு சிநேகிதனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த லாசருவுக்கு வியாதி, அதுல படிங்க, இயேசு அதை கேட்ட பொழுது 11:4, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, உற்று கவனியுங்கள், வேதத்தை வைத்து என்னை மட்டும் பாருங்கள். இப்ப இவருக்கு வியாதி வந்துருச்சு. அது என்ன வியாதினா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. மரணத்துக்கு ஏதுவான வியாதி அநேகருக்கான இருக்குது உலகத்துல. கேன்சர் வந்துருச்சுன்னா அது கன்ஃபார்ம் மரணத்துக்கு ஏதுவான. எய்ட்ஸ் வந்துருச்சுன்னா அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. HIV போன்ற கிருமிகள் உடல்ல வந்துருச்சுன்னா அது மரணத்துக்கு ஏதுவான. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. டயாலிசிஸ் பண்றாங்க உடல்லன்னா கன்ஃபார்ம், அவர் எப்ப சாக போறான்னு தெரியாது, பட் கன்ஃபார்ம். இப்படி மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் அதிகமாய் இருக்கிறது அல்லவா? அதே போல லாசருவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறது என்று அவருடைய சகோதரிகள் இயேசுவை இடத்திலே ஆட்களை அனுப்பி, நீ ரொம்ப சிநேகிக்கிற உன் சிநேகிதன் லாசரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் அவன் படுத்த படுக்கையாய் இருக்கிறான் என்று ஆட்களை அனுப்புகிறார்கள். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, அது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு வியாதியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை நல்ல உற்று கவனிக்க வேண்டும், அதை உற்று நீங்கள் படிக்க வேண்டும். மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, அது தேவ மகிமை வெளிப்படுகிற ஒரு வியாதியாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவினிடத்திலே ஆட்களை அனுப்புகிறார்கள். ஆனால் இயேசு அதை கேட்டு பின்னும் 2 நாள் அவர் தங்கினார். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? பின்னும் 2 நாள் தங்கினார். நல்ல கவனிக்கணும். ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன உடனே ஆட்களை அனுப்புனா உடனே அதை போய் பார்க்கணும் அவசரமா. திடீரென்று அந்த காலத்துல எல்லாம், இப்ப எல்லாமே நிறைய வசதிகள் இருக்கிறது. அந்த காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் பஸ் வசதி இல்லை, போஸ்ட் ஆபீஸ் வசதி இல்லை, தொலைபேசி வசதி இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையானால் அவருடைய பிள்ளைகள் வெளியூர்ல இருந்தா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து, பலானியா பையன் பலானியா ஊர்ல தங்கி இருக்கிறாரு, அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவரை சொல்லி கூட்டுவாருங்கள். ஏனென்றால் சாவதற்கு முன்பாக அவர் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பணம் கொடுத்து ஆட்களை அனுப்புவார்கள். ஆனால் இப்பொழுது அந்த வசதி அதிகமாக இருக்கிறது. ஆம்புலன்ஸ் இல்லாத 108 ஆம்புலன்ஸ் இல்லாத கிராமங்கள் இல்லை. முத்தமிழ் கலைஞர் கொண்டு வந்த அருமையான திட்டங்களில் 108 ஆம்புலன்ஸ் மிக ஒரு அற்புதமான ஒரு வசதி நிறைந்த ஒரு சேவை. இன்னைக்கு உலகத்துல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாரும் கொண்டு வராத ஒரு சேவை, பாராட்டலாம்.
பைபிள்ல இருந்து எடுத்தது 108. இன்றைக்கு பல வசதிகள், குக்கிராமங்களில் மருத்துவமனை வந்துவிட்டது. அதே போல அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெத்தானியாவில் இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு போவார், அடிக்கடி தங்குவார், சாப்பிடுவார், அவர்களோடு அன்பா இருப்பார். அதனால இவங்க பாருங்க, தன்னுடைய சகோதரன் வியாதியாக இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான் என்பதை அறிந்து சொந்த பந்தங்களிடத்திலே மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்பாமல் இவர்களை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் எங்களுக்கு உண்டு, அவர் இயேசு. எங்களை நேசிக்கிறவரிடத்திலே நாங்கள் ஆட்களை அனுப்புகிறோம். இயேசு அவ்வளவு அன்பாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அவ்வளவு சிநேகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போது நாம் யாரை நமக்கு ஒரு ஆபத்து என்றால் அழைப்போம் என்றால், நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர்களை நாம் அழைப்போம். ஆனால் உண்மையாக இயேசு அவர்களை சரீர பிரகாரமாக நேசித்தார், ஆத்ம பிரகாரமாக அவர்களை அன்பு கூர்ந்தார், அவர்களோடு அவ்வளவு அன்பாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வந்து இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள், நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான், மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறான் கேள்விப்பட்டு இயேசு உடனே வரவில்லை. இன்னும் 2 நாள் அவர் தாமதமாய் அங்கே தங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நினைக்கலாம், இயேசு கிட்ட ஆள் அனுப்பினா அவர் உடனே வந்து பார்க்காம உதாசீனம் பண்ணிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறது வழக்கம். இயேசு உடனே வந்திருந்தார் அவர் மரித்திருக்க மாட்டாரே. அதனாலதான் மார்த்தாள் மரியாள் ஆட்களை அனுப்புகிறார்கள். ஆனால் இயேசு அதை கேள்விப்பட்டு பின்னும் 2 நாள் அவர் தங்கினார். இயேசு எங்கே தங்கினார்? பெத்தானியாவில் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இயேசு எங்க தங்கினார்? யோவான் 10ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோர்தானுக்கு அக்கரையில் முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். இயேசு எங்க தங்கினாரு? யோர்தானிலே தங்கினார். எங்க தங்கினாரு? யோர்தான்ல தங்கி இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் எங்க தங்கினாரு, அதுக்கு பேர் என்ன அப்படின்றது வேதத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தா பாராவில் நடந்தது. இயேசு எங்க தங்குறாரு? இயேசு எங்க தங்குறாரு? சொல்லுங்க, இயேசு எங்க தங்குறாரு? பெத்தா பாரா. பெத்தா பாரா என்றால் தாண்டுதல் என்று பொருள். பெத்தா பாரா என்றால் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு செல்லுதல் என்று பொருள். ஒரு அக்கறையிலிருந்து இன்னொரு அக்கறைக்கு செல்லுதல், தாண்டுதல் என்று பொருள். பெத்தா பாரா என்றால் என்ன? ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு தாண்டி செல்லுதல், கடந்து செல்லுதல் என்று அர்த்தம். அப்படியானால் இந்த பெத்தா பாராவுக்கு ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து தங்கின இடம் எங்க சொல்லுங்க? பெத்தா பாரா. எங்க? இப்ப இயேசு எங்க தங்கி இருக்கிறாரு? பெத்தா பாரா. இப்ப அவர் உடனே வந்திருக்கணும் இல்லையா? கூட இருக்கிற சீஷர்கள்லாம் நினைச்சிருப்பாங்க, இப்பதான் உடனே சரின்னு சொல்றாரு, ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாரு, இப்போ உடனே போகாம இன்னும் 2 நாள் டிலே பண்றாரு. ஆனால் குமாரனாகி இயேசுவுக்கு தெரியும், இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, இது என் மகிமை வெளிப்படுகிறதாக இருக்கிறது என்பதை இயேசு அறிவார். இப்போ 2 நாள் கழிச்சு இயேசு இப்போ பெத்தானியாவுக்கு வருகிறார். இந்த பெத்தா பாரா என்று சொன்னால் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு
செல்லுதல் என்று அர்த்தம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இந்த பெத்தா பாரா என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிதியோன் எப்ராயிம் மலையிலே மலையெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தா பாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து. அப்போ பெத்தா பாரா எங்க இருக்கிறது? யோர்தான்ல. புதிய ஏற்பாட்டுல பெத்தா பாரா இருக்கிறது. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் கிதியோன் குறிப்பிடுறாரு பெத்தா பாரா எங்க இருக்குது? யோர்தான். இந்த யோர்தான் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன வருது? யோர்தான் என்றால் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த இடம், யோவான் ஸ்நானம் ஞானஸ்தானம் கொடுத்த இடம், எலியாவும் எலிசாவும் யோர்தானை பின்னிட்டு ஓடச் செய்தார்கள், குவியலாக நிறுத்தினார்கள். யோர்தானில் ஆசாரியருடைய கால்கள் பட்டபோது அது இரண்டாய் பிரிந்தது. அது மட்டுமல்ல, 430 வருஷம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும் பொழுது கடைசியாக அவர்கள் தாண்டி வந்த பகுதி ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு எகிப்து என்கிற அனுபவத்தை விட்டு கானான் என்கிற அனுபவத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு இடம்தான் யோர்தான் நதி, யோர்தான் ஆறு என்று சொல்லலாம். அப்படியானால் எலியா எலிசா கடந்து வந்த பாதை, தாண்டி வந்த இடம், இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான யுத்த களத்திலே இருந்து வருகிறார்கள். செங்கடலை பார்த்தார்கள், எரிகோவை பார்த்தார்கள், ஆயு பட்டணத்தை பார்த்தார்கள், பல யுத்தங்களை பார்த்தார்கள், பலர் வனாந்தரத்தில் மடிந்தார்கள், செத்தார்கள். ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்தார்கள், மகிமையை கண்டார்கள், அவருடைய பிரசன்னத்தை கண்டார்கள், அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். இப்படி எகிப்தில் இருந்து வருகிற அவர்களுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை அவர்கள் அனுபவித்தவர்கள், சந்தித்தவர்கள், பார்த்தவர்கள். ஆனால் இப்பொழுது கடைசியாக அவர்கள் எகிப்திலிருந்து மெல்ல மெல்ல 40 வருஷம் கழித்து 40 ஆண்டு காலம் அவர்கள் சந்தித்திராத காரியமே இல்லை, சவால்களே இல்லை. இப்படியெல்லாம் அவர்கள் சந்தித்து முதல் முறையாக அவர்கள் யோர்தானை தாண்டினால்தான் கானான். இப்பொழுது முதலாக அவர்கள் யோர்தானை தாண்டி வருகிறார்கள். அப்படியானால் பெத்தா பாரா என்று சொன்னால் தாண்டி வருதல், கடந்து வருதல், ஒரு அக்கறையிலிருந்து இக்கரைக்கு அவர்கள் தாண்டி செல்லுதல் என்று ஒரு பொருள். இப்போ எகிப்து ஜனங்கள் அங்கிருந்து வரும்போது எகிப்தின் அனுபவம் அத்தோடு முடிந்து விட்டது. இனி நீங்கள் கானானின் புதிய அனுபவத்துக்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். அங்கே யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, அங்கே பாலும் தேனும் ஓடுகிற வளமான செழிப்பான தேசத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போனார்கள். எலியா கடந்து போனான், எலிசா கடந்து போனான். அதே யோர்தானிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அங்கே மிக முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி இயேசு மீது இறங்கினார். பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன சத்தம் யோர்தானிலே குமாரனாகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் மூவரும் சங்கமித்த இடம், ஒன்றாய் கூடின இடம், ஒன்றாய் வெளிப்பட்ட இடம் யோர்தான் பெத்தா பாரா என்று சொல்லக்கூடிய இந்த இடம் மிக வரலாற்று மிக முக்கியமான சிறப்பு மிக்க ஒரு இடமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்போ இயேசு இந்த பெத்தா பாராவிலே இருக்கிறார். பெத்தா பாராவின் அனுபவம் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வரலாம். இப்போ இயேசுவை சிநேகித்த நேசித்த லாசருக்கு வியாதி வருகிறது. அப்படியானால் யாருக்கு வியாதி வரும்? துன்மார்க்கருக்கு வியாதி வரும், பாவம் செய்தவர்களுக்கு வியாதி வரும். தேவனை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் வியாதி வரவே வராது என்று சொல்லவில்லை. உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் வியாதி வரும், பாடுகள் வரும்,
பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். அவைகளிலே கர்த்தர் நின்று நம்மை விடுவித்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பெத்தா பாரா என்றால் திரும்பி வருதல், தாண்டி வருதல், ஒரு முலையிலிருந்து இன்னொரு அக்கறைக்கு கடந்து செல்லுதல் என்கிற அர்த்தம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து 2 நாள் அந்த செய்தியை கேட்டும் அவர் தங்குகிறார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெத்தா பாரா என்கிற அனுபவம் கடந்து வர வேண்டும், தாண்டி வர வேண்டும். சில பிரச்சனைகளை தாண்டி வர வேண்டும், சில காரியங்களை அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வர வேண்டும். நாம் சில எகிப்தினுடைய சுபாவங்கள் நம்மை விட்டு எப்போ மாறும் என்றால், யோர்தான் அக்கறையிலே எகிப்தினுடைய சுபாவம், எகிப்தினுடைய காரியங்கள், எகிப்தினால் செய்யப்படுகிற காரியங்கள் யோர்தான் அக்கறையிலே நாம் விட்டு நாம் இக்கரைக்கு வர வேண்டும். சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே பெத்தா பாரா என்கிற அனுபவத்தை நீங்கள் அடைவீர்கள், அதை சந்திப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற உங்கள் வாழ்க்கையிலே வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு 75 வயதிலே ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று. 25 வருடம் காத்திருந்தான். பெத்தா பாராவின் அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே காத்திருக்கிறான், பல நாட்கள் காத்திருக்கிறான். அவனுக்கு பிறந்த பிள்ளை ஈசாக்குக்கும் பிள்ளை இல்லை, அவனும் பல வருடங்கள் குழந்தைக்காக காத்திருக்கிறான். ஆபிரகாமுடைய பேரனாகி யாக்கோபுக்கும் ராகேலுக்கு பிள்ளை அநேக நாட்கள் இல்லை, பிள்ளைக்காக காத்திருக்கிறான். ராகேல் ஒரு முறை யாக்கோபனுடைய சட்டை பிடித்து, எனக்கு பிள்ளை தாரும் இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று கத்தினாள். பிரியமானவர்களே, அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் பிள்ளை இல்லை, ரொம்ப வருஷம் அப்பாவுக்கும் பிள்ளை இல்லை, பேரனுக்கும் பிள்ளை இல்லை. ஆனால் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியை ஆண்டவர் எது இன்றைக்கு வெறுஞ்சோடியாய் இருந்ததோ, சந்ததி பெற்றெடுக்க முடியாத ஒரு சங்கடனமான சூழ்நிலையில் இருந்தானோ, அவனுடைய சந்ததியை தான் வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல பெருக செய்தார். ஈசாயின் அடிமரத்திலே இயேசு துளிர்த்தார் என்று யாக்கோபினுடைய வம்சத்தை இஸ்ரவேல் என்று ஆண்டவர் மாற்றினார். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெத்தா பேரா என்கிற அனுபவம் இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சவால்கள், நீங்கள் பாடுகிற பாடுகள், நீங்கள் படுகிற காரியங்களை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பெத்தா பாரா என்கிற அனுபவம் உங்களுக்கு புதுசாக இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே ஏற்கனவே நீங்கள் சந்தித்த சவால்கள், நீங்கள் பார்க்கிற பாடங்கள், நீங்கள் படுகிற உபத்திரவங்களை நீங்கள் நிச்சயமாக எளிதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய தயவோடு அவருடைய துணையோடு நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப இயேசு கிறிஸ்து 2 நாள் கழிச்சு இப்ப அங்கே வருகிறார். எதுக்கு வருகிறார் என்றால், இப்போ அவன் வியாதியாய் இருக்கிற நேரத்தில் அவரை பார்க்கும்படியாக 2 நாள் கழித்து 11ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். இப்போ அவர் வருகிறாரு. இப்போ வாசிங்க, வர வழியில சொல்றாரு 11வது வசனம் 11:11 இவைகளை அவர் சொல்லிய பின் அவளை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ 2 நாள் கழிச்சு இப்போ கூட இருக்கிற சீஷர்களுக்கு தெரியும், ஆள் அனுப்புனது தெரியும், வியாதியா இருக்கிறது தெரியும், அவன் செத்து போனதும் தெரியும். ஆனா இப்போ சொல்றாங்க, இப்போ நான் அவரை எழுப்ப போறேன், நித்திரையா இருக்கிறான். உடைய சீஷர்கள் சொல்றாங்க, அவர் தான் நித்திரையா இருக்கிறாரு, அவரை போய் நம்ம எழுப்பணும். அவன் கொஞ்ச நேரத்தில் அவனே சுகமா ஏஞ்சிருக்க போறானே, எதுக்கு நம்ம எழுப்பணும்? அப்போ சீஷர்களுக்கு தெரியல, நித்திரை என்றால் அவன் மரித்து போய் விட்டான். ஆனால் இவர்கள் நித்திரை என்றால் தூங்கி கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறார்கள். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகளை குறித்து சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொன்னார். இப்ப சொல்றார், லாசரு செத்து போயிட்டாரு. அடப்பாவீங்களா, அப்பவே ஆள் அனுப்பும் போது ஏசப்பா போகல, செத்து போனதுக்கு அப்புறம் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ விசுவாச சீஷர்களும் அவரோட கூட போயிட்டு இருக்கிறாரு. இப்போ 21வது வசனத்துல 20வது வசனத்துல இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது
அவர் எதிர்கொண்டு போய் மரியாளோ வீட்டில் உட்கார்ந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்க இருந்தால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களிலே அவன் எழுவான் என்று நாங்கள் அறிவோம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொன்னார். இப்ப நானே வழி, நானே வாசல், நானே ஒளி, நானே சத்தியம், நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாயிருக்கிறேன் சொன்னவர் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால் இப்போ இயேசு அதை நிரூபித்து காட்ட வேண்டும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல போனால், நான் நல்ல டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னா அது ஆடினாதானே தெரியும் நல்லா ஆடுறாளா ஆடலையா. நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொன்னா அது பாடினாதானே நமக்கு தெரியும் அவர் நல்ல பாடுறாளா நல்ல பாடலையான்னு தெரியும். இப்ப இயேசு சொல்ற, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், அப்படியானா என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படியானா இயேசு சொன்னதுனால அந்த வார்த்தையை எப்படி ஒரு நல்ல ஆடுறவங்க ஆடி காட்டுறாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்து இப்போ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்னவர் இப்ப செத்து போன லாசருவை எழுப்புவாரா, இவரு எழுப்புவாரான்னு கேக்குறாங்க. இப்ப வாசிச்சு பாருங்க, அதே அதிகாரத்துல 38 37 அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்தார், இவனை சாகாமல் இருக்க பண்ண கூடாதோ என்றார். என்ன சொல்றாங்க? குருடன் கண்களை திறந்தார், கடல் மேல நடந்தார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், 5 அப்ப 2 மீன் அதிசி 5000 பேருக்கு கொடுத்தார், 38 வருஷக்காரனோட சுகமாக்கினாரு, பிறவிகளுடன் சுகமாக்கினாரு, இவ்வளவு அற்புதம் செஞ்சவரு. இப்ப இயேசு இவரை எழுப்பியிருக்க கூடாதா, இவரை சாகடிச்சிட்டாரே அப்படின்னு கொஞ்சம் பேரு பேசுறாங்க. சில நேரத்துல நீ தேவனை அறிந்து நீ உண்மை உத்தமா இருப்பாயனால் சமுதாயம் உங்களை தவறாக தான் சொல்லும். நீ ஆண்டவருக்காக வைராக்கியாம நிற்கும் போது உன்மேல் என்னென்ன பழி நிந்தைகள் போடுமோ அத்தனையும் போடதான் செய்வார்கள். உன்னால முடியாது, கூடாதது, நீ வேஸ்ட், நீ தண்டம், நீ எதுவும் உதவாதவன், நீ பிரயோஜனம் இல்ல, நீ சபைக்கு போற, உன்னால எங்களுக்கு எதுவுமே இல்ல இல்ல இல்ல, நீ தண்டம் என்று உன்னை பார்த்து அதிகமாய் கேவலமான வார்த்தைகளை சொல்லதான் போவார்கள். இயேசுக்கே அந்த கேவலமான வார்த்தைகள் சொன்னார்கள், காது கேட்க சொன்னார்கள். பிறவி குருடன் கண்களை திறந்தவர் இவனை சாகடித்தாரே, இவனை எழுப்ப வேண்டாமா என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க இந்த இடத்துல வாசிங்கள் 31வது வசனம். அப்பொழுது வீட்டில் அவரோடு கூட இருந்த இயேசு கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்துக்கு வந்தாள். இப்ப அவர் வர்றாரு, கிராமத்துக்குள்ள வரும் பொழுதே என்ன கவனிங்க, மார்த்தாள் ஓடி வந்து இயேசுவை சந்திக்கிறாள். சந்திச்சு சொல்றா, ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு சொன்னார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மார்த்தாள் சொல்றாள், ஆமாண்டவரே, நீ சொல்வது உண்மை, கடைசி நாளில் என் சகோதரன் உயிர்த்தெழுவான் நம்புகிறோம். இல்லை, இப்பவே என்னால் எழுப்ப முடியும். இப்போ மரியாள் இடத்துல மார்த்தாள் போகிறாள். போயிட்டு 31வது வசனத்திலே, அப்பொழுது வீட்டில் அவரோடு கூட இருந்த இயேசு கிராமத்துக்கு போயிருந்தார். அப்பொழுது வீட்டில் அவரோடு கூட இருந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் மரியாள் சீக்கிரம் எழுந்து போகிறதை கண்டு அவர் கல்லறையிடத்திலே அழுகிறதுக்கு போகிறான்னு சொல்லி பின்னே வந்தார்கள். இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கிருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நல்ல கவனி, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள கொஞ்சம் டிஃபரெண்ட் என்னன்னு பார்க்கணும். நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க மார்த்தாள் வந்து வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் தான் முதலிடம் கொடுக்கிறான், ஆனா மரியாள் வந்து வசனம்ன்றான். மார்த்தாளும் தேவனை விசுவாசிக்கிறவள், மார்த்தாளும் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவள், மார்த்தாளும் வெளிப்பாடு உள்ள ஒரு பிள்ளைதான். மார்த்தாள் சொல்லி மெய்யாகவே தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். மார்த்தாள் விசுவாசம். மார்த்தாள் கொஞ்சம் வேகமா பேசிடுவா, படபடன்னு பேசிடுவா, மனசுல ஏதோ வச்சு. மரியாளோ அமைதியாக பொறுமையா இருந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல திறன் படைத்தவள் மரியாள். மரியாளை பற்றி வேதாகமத்திலே 3 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 39, இன்னொன்னு யோவான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, 3 யோவான்
12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே 3வது வசனத்திலே 3 இடத்துல மரியாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மரியாளை குறித்து பேசினா 3 காரியம் சொல்லலாம். லூக்கா 10:39 இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாள். இயேசுவின் சொல்லுங்களேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 39 இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். 2வது இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். 12:3 வாசிங்கள். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ஆத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினாளுடைய பாதங்களை துடைத்தாள். 3வது இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். முதலாவது என்ன? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாள், இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள், இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தது வசனத்தை கேட்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்தது. ஆண்டவரே, நீர் நினைத்தால் என் சகோதரனை எழுப்பலாம், விசுவாசிக்கிறேன். வார்த்தையை விசுவாசித்தாள். 3வது வாழ வைக்கிறவரை நேசித்தாள். பாதத்தில் அமர்ந்தாள், பாதத்தில் விழுந்தாள், பாதத்தை துடைத்தாள். தன் தலைமயிரால் நளதம் என்னும் விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து உடைத்து காலில் போட்டு தலைமயிரால் துடைத்தாள். நேசிக்கிறது அன்பை குறிக்கிறது. எவ்வளவாய் நேசித்திருப்பாள். தன் தலைமயிரால் துடைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆண்டவரை நேசித்திருப்பாள் மரியாள். அவருடைய பாதத்தில் அமர்ந்தாள். நீ தேவனுடைய பாதத்தில் அமர்கிற ஒரு பழக்கமுள்ள ஒரு மரியாளாய் இருக்கிறாயா? தேவனுடைய சமூகத்திலே ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்கு வந்தா அவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்கிற ஒரு வாஞ்சை உள்ள கிறிஸ்தவனா நீ வாழ்கிறாயா? நீ பாஸ்டருக்கே புத்தி சொல்லி அனுப்புற, ஊழியக்காரனுக்கே நீ கேவலமா படுத்தி அனுப்புற. நாங்கள் இன்றைக்கும் அவருடைய பாதத்தில் அமர்ந்துதான் இதை கற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு இந்த செய்திகளை நாங்கள் தெரிந்தவரிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். என்னுடைய நண்பர் டேனியல் ஐயர், அவரிடத்தில் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கும் கற்றுக்கொள்ளுகிறேன். அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள், அவர் சொல்லிக் கொடுக்கிற சத்தியங்கள் இன்னைக்கும் நான் கற்றுக் கொடுக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். எல்லாம் தெரிந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்களும் வேதாகம கல்லூரியில் படித்தோம். நாங்களும் ஊழியக்காரருடைய பாதத்திலே அமர்ந்துதான் கற்றுக்கொண்டோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து சபைக்கு வந்து தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கூட இருந்து வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் வாஞ்சையும் வைராக்கியம் உங்களிடத்தில் எப்போ வருகிறதோ அப்போ ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதை உங்களால் துல்லியமாய் அறிய முடியும். மரியாளுடைய பாதத்தில் அமர்ந்தாள். வார்த்தையை நம்பினாள். வார்த்தையின் மீது வாஞ்சியா இருந்தாள். பாதத்தில் விழுந்தாள். இது எதை குறிக்கிறது என்றால் வார்த்தையை விசுவாசித்தாள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எழுப்ப சித்தமாய் இருக்கிறீர். 3வது தைலத்தை உடைத்து பாதத்தில் கழுவி தன் தலைமயிரினால் துடைத்தாள். என்னை வாழ வைக்கிறவரை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்து. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டு. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. சத்தமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். இப்போ ஏசப்பா வர்றார். அந்த உடனே அவர் சொல்றார், அவர் கண்ணீர் விட்டா. 35 யூதர்கள் இதோ இவரை எவ்வளவாய் சிநேகிக்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, இயேசு மறுபடியும் தமக்குள் கலங்கி அவர் நேரா இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரி மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சொல்லுங்களேன். 4 நாள். நாருமே இயேசுவை நோக்கி, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மரியாள் அமைதியா இருக்கிற. மார்த்தா கொஞ்சம் பேசுவான். ஆனால் மார்த்தா கெட்டவ கிடையாது. மரியாள் ரொம்ப நல்லவ, மார்த்தாள் ரொம்ப கெட்டவ கிடையாது. ரெண்டுமே நல்லவங்க தான். அவ கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசுவான். மனதில் இருக்கிறத பேசுவான். என்ன மாதிரி பேசுவான். எது இருந்தாலும் நான் ஓப்பனா பேசுவேன். சண்டை பண்ண ஓப்பனா பேசுவேன். கோவப்பட்டா ஓப்பனா பேசுவேன். ஒருத்தவங்களை கடிந்து கொண்டா ஓப்பனா பேசுவேன். பிடிக்காது தான் அந்த கேரக்டர். நிறைய பேர் பிடிக்காது தான். ஆனா ஆண்டவர் ஏசப்பா பிடிக்கும்.
ஆமென். ஹல்லேலூயா. மனசுல எல்லாம் வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்கன்னா விஷம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது விஷம். படபட படபடன்னு பேசுறவங்க ஒரு வெங்காயமும் இருக்காது அதுகிட்ட. அது அப்பாவி. ஆமென். இந்த சைலண்டா இருக்கிறாங்க பாருங்க, பாய்சன் கில்லர். சைலண்டா அப்படியே கொன்னுடுவாங்க. ஆனா படபடன்னு பேசுறவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. ஹல்லேலூயா. கொட்டிடுவாங்க எல்லாம். ஏசப்பா சொல்றார், மரித்தவனுக்கு இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே எனக்கு செவி கொடுக்க நாம ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப ஏசப்பா அங்க ஜெபம் பண்ணிட்டு கல்லை புரட்டி போடுங்கள். நான் கல்லை புரட்டின உடனே மார்த்தாள்கிட்ட சொன்னார், விசுவாசினார். மரியாள் அமைதியா இருக்கிறார். மரியாளுக்கு தெரியும் ஏசப்பா உடனே எழுப்பிடுவார்னு தெரியும். அமைதியா இருந்தா. லாசருவை வெளியில வாடினார். அவர் செத்தவன் உயிரோட வந்தான். அவன் உயிரோட வந்தான். இயேசுவுடைய அற்புதம். அவர் தாமதித்தாலும் அவருடைய மகிமை விளங்கும். உன் வாழ்க்கையில சில பிரச்சனையோடு நீ இருக்கிறியா? ஆண்டவர் எனக்கு வியாதி கொடுத்துட்டார், பாடுகள் கொடுத்துட்டாரு, வேதனையை கொடுத்துட்டாரு. ஐயோ இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை, இன்னும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல, நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். 38 வருஷ காலமாக பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் காத்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் சுகமடைஞ்சு போயிட்டாங்க, அவனால முடியல. நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க, 38 வருஷமா படுத்து கிடக்குறியடா அறிவு கெட்டவனே, இன்னுமா உனக்கு ஆண்டவர் சுகமாக்கல, ஏன்டா இங்க படுத்து கிடக்குற, ஏஞ்சி போடா பிச்சை எடுறான்னு சொல்லி இருப்பாங்க. நோ, ஸ்டில் he faith in God. தேவனுடைய வார்த்தைக்குள்ள விசுவாசித்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பினான். தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்து அங்கே படுத்து கிடக்கிறான். இயேசுவே வர்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ சுகமடைய வேண்டுமா? நீ எழுந்து படிக்க எடுத்து போ. ஆண்டவர் இயேசப்பா தாமதம் பண்றாருன்னா அவருடைய மகிமை விளங்க. ஒருவேளை 38 வருஷ காலமா இருந்த உடனே சுகமாயிருந்தா அவனுடைய பேர் வந்திருக்காது, அவனை பத்தி வாசிக்க முடியாது. அவர் தாமதம் பண்ணாலும் அவர் அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு தாமதம் பண்ணார், ஆனால் நட்சத்திரங்களை போல சந்ததிகளை பெருக பண்ணினார். யாக்கோபுக்கு தாமதமாய் பிள்ளை பிறந்தாலும் அவருடைய பிள்ளைகளினால் இஸ்ரவேல் என்கிற ஒரு வம்சம் உருவானது. ஈசாயினுடைய வம்சம் உருவானது. தாமதம் பண்றாருன்னு நினைக்கிறீங்க, உடனே நடக்கல நினைக்கிறீங்க. நோ, சிலவங்களுக்கு பெத்தபார அனுபவம் வரும், அது வரைக்கும் வெயிட் அண்ட் see. பெத்தபார அனுபவம் அநேகருக்கு நீங்கள் தாண்டி வர வேண்டும், கடந்து வர வேண்டும். ஒரு முனையிலிருந்து இன்னொரு மறுபக்கத்துக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசப்பா சொல்லுகிறார், நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். லாசரு செத்து 4 நாளாய் நாறி போனவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப முடியுமானால் நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை அவரால் தீர்க்க முடியாதா? சின்ன சின்ன பிரச்சனையை அவரால் முடித்து வைக்க முடியாதா? நாம் சந்திக்கிற போராட்டங்கள், சவால்கள், இவைகளை சரித்திரமாய் மாற்ற முடியாதா? கட்டாயமாய் சரித்திரமாய் மாற்றுவார். உங்கள் சவால்கள் சரித்திரமாய் மாறும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென் என்று சொல்லுங்கள். உங்கள் சவால்கள் சரித்திரமாய் மாறப் போகிறது. உங்கள் சவால்கள் சரித்திரமாய் மாறப் போகிறது. சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சவால்களை சரித்திரமாய் மாற்ற போகிறீர். நாங்கள் சந்திக்கிற சவால்கள் சரித்திரமாய் மாற. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, நாங்கள் சந்திக்கிற சவால்கள் சரித்திரமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சீக்கிரமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்தாபாராவின் அனுபவம் அநேகருக்கு கடந்து வர போகிறது. சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பெத்தாபாராவை நீங்கள் கடந்து வர வேண்டும். இயேசு தங்கி இருக்கிறது காரணம் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இராமல் தேவ மகிமை வெளிப்படுகிற வியாதியா இருந்தது. பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இயேசப்பா உங்களை கொண்டு மகிமைப்பட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், பிரச்சனைகள், பாடுகளின் மூலம் தேவன் மகிமைப்படுவார். அதை நிச்சயம் மாற்றுவார். நேரம் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் புதிதான காரியங்களை இயேசப்பா செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் 2 நாள் அவர் தங்கினதற்கு காரணம் அவருடைய மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இராமல் அது மகிமை வெளிப்படுகிற வியாதியா இருந்தது. பொறுமையாயிருங்கள். நல்லவர்களுக்கு, ஆண்டவரை தேடுறவங்களுக்கு வியாதி வராதுன்னு சொல்ல முடியாது. பாடுகள் எல்லாம் வரும், ஆனா ஜெயிப்பீங்க, நிப்பீங்க, சாதிப்பீங்க, சரித்திரமா மாற்றுவீங்க. உங்க வாழ்க்கையில எதையும் சாதிக்கக்கூடிய கிருபை பலனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள், ஆனால் சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். சத்துருவின் வாயை கர்த்தர் கட்டினார்.
தானியேல் உயிரோடு எழுந்து வந்த. ஆமென். உபத்திரவம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை உண்டாக்கும். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலையை நாம் வணங்க மாட்டோம். தூக்கி நெருப்புல போட்டாங்க, பரவாயில்ல, உபத்திரவங்களை சகித்தார்கள். ஆனால் தேசத்தையே கர்த்தருக்குள் வழி நடத்தக்கூடிய கிருபை அவர்களை கொண்டு கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. பெத்தபாராவின் அனுபவத்தை நீங்கள் கடந்து வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில பெத்தபாராவின் அனுபவத்தை நீங்கள் தாண்டி வர வேண்டும். இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் இதெல்லாம் ஏன் சந்திக்க நேரிடுகிறது என்றால் உங்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். தானியேலை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. செங்கடல் பிளந்த பொழுது எகிப்தினுடைய சகல சேனைகளும் மாண்டது. ஆனால் கர்த்தர் மகிமையில் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மிரியாம் தாம்பீன் எடுத்துட்டு நடனமாடி பாடினார். கர்த்தர் வெற்றியை கொடுத்தார், கர்த்தர் மகிமையை கொடுத்தார். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்தார், செங்கடலை பிளந்தார். அவர் நல்லவர் என்று கர்த்தரை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஜோக்கடிக்க வரவில்லை. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வருகிறோம். சத்தியத்தை நாங்கள் உண்மையாய் சொல்ல வருகிறோம். எங்களுக்கு உற்றோர்களை குத்தி காட்டுறதோ, இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறதோ, ஜோக்கடிக்கிற ஊழியம் எங்களுக்கு கொடுக்கல. அப்படிப்பட்ட பிரசங்க எங்களுக்கு கொடுக்கல. நம்மை மாற்றுகிற சக்தி உள்ள வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வசனங்களை, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற தேவன் ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் தாண்டி வர வேண்டும். பெத்தாபாராவின் அனுபவம் இருக்கிறதா? பாடுகள், வியாதிகள் இருக்கிறதா? ஜெயிப்பீர்கள். மகிமை உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. உங்களை கர்த்தர் மகிமை வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் மகிமையில் வெற்றி சிறந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. மரியாளுடைய பாதத்தில் அமர்ந்தாள், பாதத்தில் விழுந்தாள், பாதங்களை துடைத்தாள், நேசித்தாள். உங்கள் அன்பு எப்படி இருக்க வேண்டும்? செய்தியை கேட்டு தலையாட்டிட்டு போக கூடாது. நீங்களும் மார்த்தாள் மரியாளை போல, லாசருவை போல ஆண்டவரை சிநேகிக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தங்கி இருக்கிறவராய் இருக்க வேண்டும். உங்களை சிநேகிக்கிறவராய் இருக்க வேண்டும். அந்த சிநேகத்தை நீங்கள் தான் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை இந்த செய்தியின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.